இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆட்கள். ஜாக்சன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் சொந்த பந்தங்கள் கூட மறந்துட்டு இருந்தாங்க. புக்கெல்லாம் போட்டு பெரிய லெவலில் போயிட்டாங்க. பெரிய லெவல்னா அவர் மினிஸ்ட்ரியே வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு சேனல் வந்து உருவாகும் போது அவங்களோட விஷன் வேறவா இருக்கும். என் ஃப்ரெண்டு நண்பன் சுரேஷ் வெளியெல்லாம் ஓடுறாரு, பாட்டு வருது பாருங்க பாருங்க, போட்டோ அனுப்புவாங்க, அதை எடிட் பண்ணுவோம், அதை போடுவோம். எனக்கு ரொம்ப உகந்த ஒரு மனிதனே அந்த கேசட்டை எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னன்னா அதெல்லாம் எனக்கு பெரிய கிடைச்ச பெரிய அசெட். சரியா, அதெல்லாம் பெரிய அசெட். சால்வேஷன் டிவின்னும் போது எனக்கு பொதுவா தோன்றது என்னன்னா மிஷனரிகள். என்னோட தரிசனம் இதுதான், என்னோட விருப்பம் இதுதான். யாரும் இது பண்ணாத ஆட்களை வந்து இது பண்ணு அப்படின்னு. இப்போ அது வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டம். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்டார்டிங்ல சில கான்டாக்ட்ஸை நான் எடுத்து கொடுப்பேன். சரியா, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாக்சன் இப்போ பேசிட்டு இருக்க, நான் உங்கள்கிட்ட பேசும்போதே ஒரு வேர்டு போட்டுருவேன். ஜாக்சன் யாருன்னா ஊழியக்காரவங்க நல்ல சாட்சியம் தான் சொல்லிடு, மைண்டில் வச்சுக்கோ. இதை மாதிரி என்னோட கால்ஸ் எல்லாமே வந்து அதை மாதிரி தான் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருப்பேன். சும்மாவே கால் பண்ணுவேன், எல்லாருக்குமே கால் பண்ணுவேன். யாருன்னா அதை சொல்லு, யாருன்னா அதை சொல்லு, யாருன்னா அதை சொல்லு. அப்போ பேசும்போது யாருன்னா ஒருத்தர் சொல்லுவாங்க, இது மாதிரி ஒரு சாட்சி இருக்கு, சூப்பராக இருக்கும், நிறைய ஆண்டு நல்லா பயன்படுத்துறாரு, ஆனால் அவங்களை யாரும் வெளியே தெரியாது. ஓகே, அவங்க நம்பரை கொடு. உடனே நம்பர் வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஃபோனில் ஃபஸ்ட்டு பேசுவோம், என்ன நடந்துச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு. ஸோ அவங்க பேசும்பொழுது அவங்க கத்தரை மையப்படுத்துறாங்களா அவங்கள மையப்படுத்துறாங்கன்றத தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிருவோம். நிறைய பேரை ஒமிட் பண்ணிடுவோம். அதெல்லாம் அந்த ப்ராசஸ்லாம் இருக்கும். சரியா, சிலலாம் ஷூட்டிங் பண்ணும்போது அவன் பெருமையாக தானே போடான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணி விட்டோம். அது டெலிகாஸ்டே ஆகாது. டெலிகாஸ்டே ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஜிப்சியிலேருந்து ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இன்டர்வியூலாம் கொடுத்துருங்க. ஜிப்சி பீப்புள் ரசிக்கப்பட்டது. அடுத்தது இவங்க டிரான்ஸ்ஜெண்டர், அவங்க இன்னைக்கு நிறைய சிலர்லாம் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்லாம் வந்து சாட்சியெல்லாம் நிறைய இதில் போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஆட்கள். புரிதல் சொல்றது, அன்னைக்குலாம் அவங்க யாருன்னு தெரியாது. அன்னைக்கு நான் பேசிக்கானா சரி 2013 டிசம்பர் ஜாக்சன் யாருன்னு யாருக்குமே தெரியாது. என் சொந்த பந்தங்கள் கூட மறந்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு கால் வந்தது, சால்வேஷன் டிவில இருந்து கால் வந்தது, அவங்கள சாட்சி எடுக்கணும்னு. எனக்கு பிராங்க் பண்றாங்க அப்படின்னு நினைச்சேன். என்ன சாட்சி எடுக்கணுமா? நான் சொல்றேன், என்னுடைய நண்பர்கள் கிட்ட சொல்றேன், அவங்களும் பேந்த பாக்குறாங்க, உண்மையாவா அப்படின்னு கிரகிச்சு பண்ணுவோம். அதுவும் என்னைக்கு நாள்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, ஒரு பீக்கான ஒரு டைம்ல. அது எந்த இயர்? அது 2013 தேவநாள் எல்லாம் கூடி. நேயர்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாலிபனே, உன் கண்ணின் காட்சியிலும் உன் நெஞ்சின் நினைப்பின்படியெல்லாம் நீ நட. இவை எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நீதியிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாலிபர்கள் நடுவிலே சிறப்பான ஒரு ஊழியத்தை பாடல் மூலமாக பாசம் நீரே என்ற ஒரு ஊழியத்தை நடத்தி வருகிற சகோதரர் ஜாக்சன் அவர்கள் நமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். அம்மாவுக்கு ஒரு ஆசை, என்னை எப்படியாச்சும் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு. அப்பா இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாததுனால இந்த கல்யாண மண்டபத்தில் வேலைக்கு சேர்ந்துட்டாங்க. அவங்க காலையில் போனாங்களா, நைட்டு வருவாங்க. அந்த நேரத்தில் நான் ஒரு கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் எனக்கு எங்கே போகணுன்னு தெரியல. நான் எழுந்திரிச்சு வாக் பண்ணுறேன், விடிய காலையில் இருட்டிட்டு இருக்கு, காலை எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு, எந்த பக்கம் போகணுன்னு கூட தெரியல எனக்கு. அப்போது தடவை எங்கள் பாஸ்டர் அங்கே ஒரு சர்ச், அங்கே போய் காலையில் கதவு தட்டுறேன். நான் விடிய காலையில் 4 மணிக்கு. என்னுடைய ஆவிக்குடைய இப்போது தகப்பனும் தாயாக இருக்கிறவங்க அந்த சர்ச் நடத்தி வராங்க. அங்கே போயிட்டு நான் ஆண்டிக்கிட்ட தடவை முட்டி போட்டு, தோ ஐம் கிறிஸ்டியன், கடவுள் அவ்வளோ கட்டியாக பிடிச்சது கிடையாது என் வாழ்க்கையில். நான் போய் சொல்கிறேன், எனக்கு இருக்கிறதே என் அம்மா மாத்திரம்தான், எங்கள் அம்மா என் வாழ்க்கையை விட்டு போயிடுவாங்க மாதிரி இருக்குது ஆண்டி அப்படின்னு அழும்போது தடவை அந்த ஆண்டி என் வாழ்க்கையில் அந்த வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்த முகம் ஒருபோதும் வெக்கப்பட்டு போனதில்லை. அந்த வசனத்தை சொல்லி ஜபிச்சாங்க. அப்போ அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும்போது அவர் சொன்னார், இன்னைக்கெல்லாம் பாப்புலாரிட்டியை தேடி வந்துடுறாங்க பிரதர், கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே நிறைய பேர் பாடணும்னு வந்துடுறாங்க அவங்க புகழ. நான் சொன்னேன், என்னுடைய ஆசை இந்த பாட்டுல இருந்து ஒரே ஒரு ஆத்மா தேவனை தெரிஞ்சுக்கிட்டா நான் தேவனுக்காக பண்ண பெரிய ஊழியமா நினைச்சுக்கிறேன். என்னோட ஆசை ஜாக்சனோட வாய்ஸ் கேட்கணும் மற்றவங்களுக்குன்றது இல்லை, என்னை மறைச்சி அவருடைய பிரசன்னம் போய் கேட்கணும், எல்லாருக்கும் அவருடைய வார்த்தை போய் கேட்கணும், அதுதான் ஆசை. நான் பாடுறேன், தேவன் உங்களோடு கூட பேசினா நீங்க மியூசிக் பண்ணுங்க அப்படின்னும் போது சரி பாடுங்கன்னு சொன்னாரு. நான் கண்ணு மூடிட்டு பாட ஆரம்பிச்சேன். அக்கப்பக்கம் யாரும் பேசல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கண்ணு திறந்து பார்க்குறேன், எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சந்தோஷம் அந்த பாட்டு கேட்டுட்டு.
அவர் சொன்னார், நான் பண்ணுறேன் பிரதர் உங்களுக்கு மியூசிக் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு கூட எனக்கு எனக்கு கற்பனைக்கு அப்பாற்பட்டது. கர்த்தருக்கு நான் எத்தனை கோடி நன்றி சொல்றேன். சொல்ல போனா அன்னைக்கு நாள்ல எவ்வளோ பெரியவங்க ஊழியக்காரங்க அன்னைக்கு வந்து சேட்டலைட்ல ஆமா டெலிகாஸ்ட் ஆச்சு. ஆமாண்ணா, எங்களுக்கெல்லாம் அது அதான் சொல்றேன், கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நான் ஒரு ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி சொல்றேன் சால்வேஷன் டிவில வருதுன்னு. அதை நாங்க முதல்ல பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே தோணுன விஷயம், ஜாக்சன் யாரு எம்மாத்திரம். இவங்க நம்ம உங்களை சொன்னேன் நான், அண்ணனுக்கு என்ன கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுக்கணுன்ற என்ன இது, அதுதானா எனக்கு அந்த அந்த ஏன்னா எவ்வளோ ஊழியக்காரங்க உங்களுக்கு தெரியும், ஜாக்சன் அன்னைக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அன்னைக்கு அந்த சாட்சியை நீங்க வந்து சொன்னது நிமித்தமா எத்தனை தாய்மாருங்க ஃபோன் பண்ணி எனக்கு அன்பு கூர்ந்தாங்க, ஜெபிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு உலகத்துல நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களை இந்த நிகழ்ச்சி எனக்கு சேர்த்து கொடுத்தது. அது கர்த்தருக்கு நன்றி சொல்றேன்னா ஒரு சாட்சி இது. இல்ல வரான் இது வந்து அதுல வந்து புடுபுடுக்காரு மணி அவங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி நிறைய பேர். எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் என்னன்னா, பெரிய சந்தோஷம் அதை சாட்சி எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சது. இன்னொன்று, இவங்க வந்து இந்த சாட்சி கொடுத்தவங்க சில டைம் கால் பண்ணி சொல்லுவாங்க, ஐயா சாட்சி கொடுத்த பிறகு ஒரு 7 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டையா, 10 கண்ட்ரி போயிட்டையா, சாட்சி எல்லா இடத்துலையும் கொடுக்க. ஸோ அதை கேட்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் பின்னாடி நின்று ஒரு கர்த்தருடைய வார்த்தையை புஷ் பண்றதுக்கு எவ்வளோ பெரிய பலனா இருந்திருக்கிறோம். அது வந்து எனக்கு வந்து பெரிய சந்தோஷத்தை கொண்டு. உண்மையா சொல்றேன், நிறைய பேர் இப்போ சால்வேஷன் டிவில சாட்சி கொடுத்துட்டு அநேகர் வந்து அநேக தேசங்களில் போயிட்டு அந்த சாட்சியை வந்து சொல்லிட்டு வராங்க. கண்டிப்பா சரியா. இதுல வந்து இவரு அந்த சார்ல்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ரெகுலர் வந்து அந்த இதுல என்ன ரவுடிசம் ஜெயில்ல இருந்து ரசிக்கப்பட்டவர். நிறைய எனக்கு தெரிஞ்சு சாட்சிகள்னு பார்த்தா எப்படிலாம் 300க்கும் அதிகமான சாட்சிகள் இருக்கும் நம்ம ரெக்கார்ட்ல இருந்தா, 300க்கும் அதிகமான சாட்சிகள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, அவங்கள்ட்ட எந்த பேமெண்ட் வாங்க மாட்டோம். சிலருக்கு வந்து நம்ம வந்து 2 and 4 பே பண்ணி, ஏன்னா வர முடியாது அவங்களால, சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு காசு இருக்காது, ஆனால் சாட்சி இருக்கு சரியா. சரி ஓகே வா அப்படி சொல்லி வர வச்சு அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து அவங்கள தங்க வச்சு அவங்கள சாட்சி எடுத்து நல்லா வயிறார கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பஸ் ஏற்றி விட்டு. ஸோ அதான் சொல்கிறேன், செலிப்ரிட்டியை பண்ணலாம்ப்பா சரியா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இவங்களெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இவங்களெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க 17 என் கூடயே 17 வருஷம் ட்ராவல் பண்ணி தான் இருக்கிறாங்க சரி. அங்கே சென்னையில் இருக்கிறவங்கள இப்போ 17 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நிறைய ஊழியர்களை ஏற்படுத்தி அவங்க அநேக தேசங்களை போகிறதுக்கும் உதவி செய்யலாம். நான் பெரிய சாட்சினா, ஒன் ஆஃப் த சாட்சி, நான் இங்க முன்னாடியே உட்காந்துட்டு இருக்கேன். சால்வேஷன் டிவில அந்த சாட்சி சொன்னதுக்கு அப்புறம் அநேக இடங்கள்ல அந்த சாட்சியை சொல்லும்படியாக என்ன அழைச்சிருக்கிறாங்க. அநேக சபைகள்ல போய் அந்த சாட்சியை சொல்லிட்டு வந்தேன். எப்படி தெரியும்னா, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலான சபையில போய் நான் சாட்சி சொல்லிட்டு வந்தேன். எப்படி தெரியும்? இந்த சால்வேஷன் டிவின்ற ஒரு மீடியா நிறைய பேர் இடத்துல கொண்டு போச்சு, அந்த சாட்சியை பார்த்தாங்க. அது நிமித்தமா எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சாட்சியை கேட்டேன் தம்பி, உண்மையிலே இருதயத்தை தொட்டது. நீங்க எங்க சபைக்கு வந்து வாலிபர்கள் மத்தியில இந்த சாட்சியை சொல்ல முடியுமா? எங்க சபையில கூட இப்படிப்பட்ட வாலிபர்கள் எழுமணும்னு சொல்லி. உண்மையிலேயே நான் ஒரு லைவ் சாட்சி. இங்க அந்த இதுல ஒரு இவர் வருவார்ப்பா, அந்த பேர் நல்ல பேரு, இந்த ப்ரோக்ராம் நடத்துறவரா? இல்லப்பா, அந்த இது கன்வெர்ட் ஆயிருப்பாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளதுல தான் இது பண்ணோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ அவர் புக்கெல்லாம் போட்டாரு, புக்கெல்லாம் போட்டு பெரிய லெவலில் போயிட்டாங்க. பெரிய லெவல்னா அவர் மினிஸ்ட்ரியே வந்து பெரிய லெவலில் போயிடுச்சு. ஆனால் அப்போ வந்து அவர் வந்து யாருக்குமே தெரியாது. நல்ல பேரு, நல்ல பேரு. ராஜா பிரதருக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு சகோதரன். அது உங்களுடைய அந்த ஒரு எய்ம் இருக்கும்னா, ஒரு விஷன் இருக்கும், அப்படி நடத்தணும். அந்த விஷன் அப்படியே எடுத்துக்கிட்டு அது வந்து என்னன்னா, அது கர்த்தர், அது வந்து பெரிய அசட்டுப்பா. ஆமா, அது வந்து பெரிய அசட்டு. அங்க இருக்கிற ஸ்டாஃப் வந்து எனக்கு வந்து பெரிய அசட். ஏன்னா என் தரிசனத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்ன விரும்புவாரு, என்ன விரும்ப மாட்டாரு, என்ன இருக்கணும், என்ன இருக்கக்கூடாது, சரி எந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரணுன்றது. அதனால நானும் தைரியமா இருப்பேன். இன்னைக்கு வந்து நான் இங்க பெங்களூர்ல தைரியமா ஊழிச்சதுக்கு காரணம் என்ன? ஸோ அவங்க அந்த தரிசனத்தை அறிஞ்சு பண்றது வந்து எனக்கு ஒரு பெரிய பலன். உண்மைண்ணா. இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வந்து கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த இது ப்ரோக்ராம் எடுத்துட்டு இருக்கிறோம். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் ப்ரோக்ராம் எடுக்கிறோம். அந்த இன்ட்ரி பண்ற ராஜா, அவரு வந்து டிசிஎஸ்ல வேலை செய்யறாரு. ஓகே
சரியா? டிசிஎஸ்ல நல்லா ஹை போஸ்ட், மேனேஜர் போஸ்ட்ல சீனியர் மேனேஜர் நினைக்கிறேன். ரெக்ரூட் பண்றதுல இதுல இருக்காரு. அந்த அப்பனா பெரிய லெவல்ல தான் இருக்கணும், ஆட்களை ரெக்ரூட் பண்ற அந்த பொசிஷன்ல. ஆனா அவரு எங்களுக்கு பயம் தான், கேமரா முன்னாடி உட்காரத்துக்கெல்லாம் பயம். ஒன்னு எடுத்தது அவர் தானே? அவர் தான் எடுத்தாரு. அவ்வளவு கம்ஃபர்ட்டா உட்கார வச்சு அவ்வளவு அன்பா அதை பேசி நிறைய பேர் வந்து நடுநடுல அதை இன்டராக்ட் பண்ணிட்டு அவர் சாந்தமா அப்படியே உட்காந்து அதை கேட்டு வார்த்தைனால எங்களை மோட்டிவேட் பண்ணி, உண்மையிலேயே அந்த சாட்சி என்ன மாத்துச்சு, எப்படி தாழ்ந்து இருக்கணும்ன்றத அங்க இருக்கிற ஒரு சில நபர்களை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் வந்து ஆக்சுவலி அவர் அந்த இதெல்லாம் இருக்காது, பந்தாவே இருக்காது. பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல ஒரு பர்சன். இன்னைக்கு வரைக்கும் அவரு அதான் சொல்றேனே, அதெல்லாம் எனக்கு பெரிய கிடைச்ச பெரிய அசெட். சரியா? அதெல்லாம் பெரிய அசெட். இருந்தாலும் நாம வந்து அதான் சொல்றேனே, இப்போ அவங்களாம் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, இந்த ஊழியம் வந்து நம்ம சால்வேஷன் டிவி வந்து அநேக ஊழியங்களுக்கு வந்து வளர்றதுக்கு காரணமா இருக்கிறோம்னா கண்டிப்பா அது வந்து கர்த்தர் கொடுத்த கிருபை, மோட்டிவேஷன். ரொம்ப நான் அப்படியே நான் அந்த நிகழ்ச்சியிலேயே ஜாம்பஜா சார்ல்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல, ஜாம்பஜா சார்ல்ஸ் அவர் இப்போ கூட சொல்லுவாரு, ஐயா கூப்பிடுங்க எப்பனாலும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப அவங்களாம் வந்து இங்க பெங்களூர்ல ஜெயில் மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. ஏன்னா ரசிக்கப்பட்டவங்க அவங்களால அவர் யாருன்னே தெரியாது, அவங்களாம் யாருன்னே வெளியே விழுகிறது தெரியவே தெரியாது. ஜாம்பஜா சார்ல்ஸ், அடுத்தது அந்த மணி, அந்த புடுப்பு கொடுக்கார மணி, சரியா? அவரு அதுக்கு அடுத்தது இன்னொருத்தர், அந்த ஜிப்சியில ஒருத்தர் ரசிக்கப்பட்டவர். அதுக்கப்புறம் நிறைய அதான் சொல்றேன், மறதி நிறைய லிஸ்ட் போனா லிஸ்ட் போகும். 300 பேருக்கு மேலாக 300 above 300 தான் சாட்சி, above 300 சாட்சிகளை. ஆனா எல்லாருமே வந்து வெளியே தெரியாத ஆட்கள், வெளியே தெரியாத ஆட்களை கர்த்தர் கொண்டு வர முடியாது. எனக்கு இன்னைக்கும் ஆச்சரியம் என்னன்னா, மோஸ்ட்லி இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு சேனல் வந்து உருவாகும் போது அவங்களுடைய விஷன் வேறவா இருக்கும். நாள் போக போக அதுக்கு ஒரு காரணம் சொல்ல ஆரம்பிக்கணும். என்னன்னா நீட்ஸ் இருக்குன்னு சொல்லி கமர்ஷியலைஸ் பண்ணிடுறாங்க. வெவ்வேறு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரியல் எஸ்டேட்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அதுக்குண்டான அந்த குவாலிட்டியவே எடுத்து போடுறாங்க. இன்னைக்கு சால்வேஷன் டிவியில் நான் இதை வெளியில் எங்கேயோ கேட்டில்லைன்னா, நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இதை பேசுகிறேன்னா, நான் ஒரு சாட்சியாக இருக்கிறதுனால பாசம் நீரே அப்படின்ற ஒரு பாட்டை நாங்கள் வெளியிடும் போது எனக்கு ரொம்ப உகந்த ஒரு மனிதனே அந்த கேசட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். என்னன்னா அவங்களுடைய நிகழ்ச்சி வரும் டிவியில், சால்வேஷன் டிவியில் வரும். அதனால அவங்க கிட்ட கொடுத்தா எப்படியாச்சும் போயிடாதா, கொடுத்துட மாட்டேன், ஒரு ஆசை இருக்கும்லண்ணா. அப்படி போய் கொடுக்கும்போது அவர் அந்த கையில வாங்கி பார்த்துட்டு, தம்பி நான் டேபிள் மேல வைக்கிறேன், அண்ணா கேட்டா கொடுக்குறேன் அப்படின்னு ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணிட்டார். அப்போ என்னுடைய ஆவிக்குரிய தாயார ஒரு லெட்டர் எழுதி சால்வேஷன் டிவி கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு 90% இது பிளே ஆகாதுன்ற நம்மோடுக்கு நாங்களே வந்துட்டோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம யாருன்னு தெரியாது, நம்ம எடுத்திருக்கிற நம்மளே உட்காந்து எடிட்டிங் பண்ணி நம்மளே எல்லாம் பண்ணியிருக்கிறோம். போடுவாங்களே நான் ஒவ்வொரு நாளும் வந்து உட்காந்துட்டு சால்வேஷன் டிவியை பார்த்துட்டு இருக்கிறோம்னா மார்னிங்ல இது பண்ணுவாங்களா? ஆமா, ஹலோ வாழ்த்துக்கள், ஹலோ வாழ்த்துக்கள், எஸ் எஸ், ஹலோ வாழ்த்து நிறைய பேர் வாழ்த்து விட்டுச்சு. ஆமாண்ணா, அது உட்காந்துட்டு பார்த்துட்டே இருப்போம். ஒரு நாள் வந்து அந்த பாட்டோட சத்தம் கேட்ட உடனே எங்க வீட்டுல அப்படியே குதிக்கிறாங்கன்னா, எழுந்து குதிக்கிறாங்க, தலகாலபுரியில பறக்கிறோம் நாங்க. என் ஃப்ரெண்டு நண்பன் சுரேஷ் வெளியெல்லாம் ஓடுறாரு, பாட்டு வருது பாருங்க பாருங்க. ஏன்னா சால்வேஷன் டிவி அப்போ எல்லா வீட்டுகள்லயும் அந்த அந்த ஹலோ வாழ்த்துக்கள் ப்ரோக்ராம் ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம், எல்லா பாடல்களும் வரும் அன்னைக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு சில சேனல்கள்ல கேட்கும் போது எங்களுக்குன்னா உண்மையிலே அன்னைக்கு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு சம்பளம் வந்து 2600 ரூபாய்ண்ணா. அதை வச்சுதான் அந்த பாட்டை பண்ணோம். அன்னைக்கு ஒரு பாட்டை போடுன்னு சொல்றதுக்கு 20,000 ரூபாய் கேட்டாங்கண்ணா. எனக்கு 20,000 ரூபாய் மேல பயந்துட்டே வந்தேன், 2-3 சேனல்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணா இதை வந்து நான் கர்த்தருக்கு மகிமையோடு கூட சொல்லுவேன், இன்னைக்கு வரைக்கும் ஒத்த ரூபாய் நான் சால்வேஷன் டிவி கொடுத்தது கிடையாது. அவங்க உண்மையிலேயே அந்த இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பாடல்களை வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்ற ஒரு மிகச்சிறந்த ஊழியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க நிறைய சேனல்ல கேட்கும் போது. ஆனா இன்னைக்கும் ஏன் உங்களுக்கு அந்த பாட்டு மேல ஒரு பெரிய எப்படி சொல்றதுன்னா, இந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி காலையில பாட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் வரும், மத்தியானம் வரும், சாயங்காலம். அந்த ஃபார்மேட் வந்து உண்மையா கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்த ஃபார்மேட். சோ இதான் மித்தவங்க காப்பி அடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அது ஓகே, சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா கர்த்தரோட வார்த்தை போதா சரி, சரியா? ஆனா எனக்கு என்னன்னா, இப்போ மார்னிங் வந்து எழுமிச்ச உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
ஒரு மெசேஜ் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, மெசேஜ் வந்து யாருமே வந்து ரீச் ஆகாது. ஏன்னா ஆஃபீஸ் போற இதுல இருப்பாங்க, ஸ்கூல் கிளம்புறதுல இருப்பாங்க. அப்போ வந்து மகனே கேள் மகளே கேள்னா இது வந்து நம்ம மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கணும். மக்கள் வந்து எந்த டைம்ல என்ன கேட்பாங்க அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்போ வந்து மார்னிங் வந்து ஒரு ப்ரேயரோட தான் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தேசத்திற்காகன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஆரம்பித்தோம். ஸோ மார்னிங்ல வந்து நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் வருதோ, சரியா, இது வந்து வெள்ளூர்ல இருக்கும் பொழுது அங்க இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர், சந்திரசேகரும் அவங்க ஒய்ஃபும், சரியா, கரெக்டாக தான் ஞாபகம் வருது சொல்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு பேர் தப்பா இருந்தா மன்னிச்சிடுவோம். அவர் வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஸோ இப்போ அந்த சிஸ்டர் வந்து இபியில் வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இபியில் தான் வேலை செய்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து மார்னிங் நம்ம இதுக்கு வந்துடுவாங்க. காலையில் 6 மணிக்கு லைவ் அது. அப்போ அவங்க பேப்பர் வாங்கிட்டு 5:30 மணிக்கு நம்ம ஸ்டுடியோ இதுக்கு வந்துடுவாங்க. அவங்க வீடும் நம்ம ஆஃபீஸர் பக்கத்தில் தான் வச்சுக்கேன். அங்கே வந்துடுவாங்க. வந்துட்டாங்கன்னா நியூஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அன்னைக்கு என்ன பேப்பரில் இருக்கு எல்லா நியூஸ். ஸோ அப்போ ஒருத்தர் பேப்பர் படிப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் அதை. ஸோ அதை வந்து ஜபமாக எடுத்துருப்போம். ஒரு நாடு ஒரு மாவட்டத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். நான்தேட் என்று சொல்லக்கூடிய ஒரு மாவட்டத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நான்தேட் மாவட்டம் பார்த்திங்கன்னா இந்திய மாநிலம் மகாராஷ்டிரத்தின் 2வது பெரும் மாநகர ஆட்சி ஆகும். அப்போ அந்த நான்தேட் என்று சொல்லக்கூடிய மாவட்டத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் கண்களை மூடலாமாப்பா. நாங்கள் மறுபடியும் கூட ஆண்டவரே இந்த 3 ஜெப குறிப்புகளுக்காக இடத்துல வேண்டுதல் செய்கிறோம்பா. என் பிள்ளைகள் யாரெல்லாம் ஆண்டவர் ஆத்ம பாரம் உள்ளவர்களா இந்த மாவட்டத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, அப்போ அவர்களோடு சேர்ந்து நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, இந்த நான்தேட் மாவட்டத்தில் இந்த கோதாவரி ஆற்றில் மீன்கள் எல்லாம் செத்து போய் ஆண்டவரே கத்த வந்து ஆறு எவ்வளோ ஒரே துர்நாற்றம் அடிக்குமாப்பா. இந்த ஜனங்க குளிக்கவோ துணி துவைக்கவோ மற்ற யூஸுக்காக அந்த தண்ணீரை யூஸ் பண்ண கூட முடியாதபடிக்கு எவ்வளோ பெரிய கொடுமையான சூழ்நிலையாக இருக்கிறது. அதற்கு ஏதாவது ஒரு வழியை அரசாங்கம் செய்யும்படிக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல கூட பரவலா மழைகள் பெய்து கொண்டு இருக்கிறது எல்லா இடத்துலயும். ஆனா அதிகமாக இந்த மழை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற இடம் டெல்லி, ஹிமாச்சல் பிரதேஷ், பஞ்சாப் இப்படிப்பட்ட இடங்கள்ல அதிகமான மழை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஹிமாச்சல் பிரதேசத்துலலாம் நிலச்சரிவு, அப்புறம் வெள்ளப்பெருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் நிமித்தம் ஜனங்கள் பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாங்க. அவர்களுடைய அன்றாட காரியங்களை அவங்க இழந்து இருக்கிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல ஒரு மன இறங்கி இந்த மழை இப்படிப்பட்ட சீற்றங்கள்லாம் கர்த்தர் மாற்றி போடும்படியாகவும், அங்க ஒரு நன்மையான எப்பொழுதும் போல ஒரு டெய்லி லைஃப் அங்க கொண்டு வரும்படியாகவும், ஜனங்கள் எல்லாம் தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும், இந்த மழை சீக்கிரமா நிற்கப்படும்படியாகவும் கர்த்தருடைய காலத்துல ஒப்பு கொடுத்து, அது மாத்திரம் இல்லாம பரவலா எல்லா இடத்துலயும் மழைகள் பெய்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, அநேகர் குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுக்கு இயேசுவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா ஒரு பாதுகாப்பு வேணும். ஆண்டவரே, மண்டையில் ஆண்டவரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த மாநில ஆண்டவரை முன் எப்போதும் இல்லாத பிடிக்க ஆண்டவரை ஸ்தோத்திரம். வைராக்கியமாய் நின்று என் தேவனை பற்றி பிடிக்க ஆண்டவரே இருதயத்துல ஒரு பலத்தை தாங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, இந்த பொல்லாத ஆண்டவரே பா இருதயங்களை எடுத்து போட்டு சதையான இருதயங்களை தருபடிக்காய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நார்மலா ஒரு நான் கிறிஸ்டியன் பாக்குறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வந்து ஜெபம் வந்து அவன் இம்பார்ட்டன்ட் கேட்க மாட்டான். ஆனா எதை கேட்பாங்கன்னா, நியூஸை கேட்பான். சரியா, இன்னைக்கு வந்து தினத்ததியில் எது வந்திருக்கு, தினமலர்ல எது வந்திருக்கு, எல்லாம் அது ஸ்பெசிஃபிக்கா அந்த பேப்பரை வச்சு சொல்லுவோம். சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, ஜோம் பண்ணுவோம். அது வந்து செம்ம ஹிட் ஆச்சு. அதுல இன்னொரு கனெக்ட் பண்ணுவாங்கன்னா, நான் பார்த்திருக்கிறேன், அந்த நிகழ்வை எடுத்துட்டு அதுல வந்து ஒரு பைபிள் கருவை, அந்த கான்செப்ட் அதுக்குள்ள கொண்டு அன்னைக்கு அது ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குவாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல் கனெக்டா அது பிரேயர் பாயிண்ட்ஸா கொடுத்துருவாங்க. ஆமா. சோ இது வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கும் வந்து சால்வேஷன் டிவில அங்க சென்னையில இருக்கிற ஒரு குடும்பம் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது ஒரு கான்செப்ட் போகும். அதுக்கப்புறம் தான் வந்து யோசிச்சேன். அப்போ காலையில அது முடிஞ்சிச்சு. காலையில எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பர்த்டே விஷ் வந்து விரும்புவாங்க. ஆமா, சரியா, ஜென்ரலா. அப்போ கல்யாண நாள், திருமண நாள் எல்லாம் விஷ் பண்ணுவாங்களே. ஓகே ரைட்டு, அப்போ இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோ வாழ்த்துக்கு
வணக்கம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால உங்கள் யாவரையுமா இந்த ஹலோ வாழ்த்துங்க என்கிறதான நிகழ்ச்சியில நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுகிறோம். இன்றைய தினத்துல இந்த காலை வேளையில உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய டிவி ವಾಲ್ಯೂಮ್ குறைச்சிட்டு நீங்க ವಿಶ್ பண்ணுங்க. ನೀವು ಕೂಡ ನಿಮ್ಮ ಒಂದು ಹುಟ್ಟುಹಬ್ಬ ಮತ್ತು ಮದುವೆ ದಿನದ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳಬೇಕಾದ್ರೆ ಕರೆ ಮಾಡಿ ವಿಶ್ ಮಾಡಿ. ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್. ஹலோ, பிரைஸ் லார்ட் பிரதர். ಪ್ರೈಸ್ ಲಾರ್ಡ್ மா. யார் பேசுறது? நாங்க பெல்லாரில இருந்து வந்துட்டு பேசுறோம், மேரி ஃப்ளாரன்ஸ். மேரி ஃப்ளாரன்ஸ். ஓகேமா, விஷ் பண்ணிடுங்கம்மா. இன்னைக்கு எங்க ஹஸ்பண்ட் பர்த்டே. விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. அருமையான உங்களுடைய ஹஸ்பண்டுக்காக, அருமையான ஊழியருக்காக சால்வேஷன் டிவி சார்பாக, எஸ்தர் பைரோஸின் திருச்சபையின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ಫಾರ್ ಕಾಲಿಂಗ್ ಮಾಮಿ. ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು. ಪ್ರೇಕ್ಷಕರೇ, ಮತ್ತೊಮ್ಮೆ ಈ ದಿನದಲ್ಲೂ ಜ್ಞಾಪಕ ಮಾಡುತ್ತೇವೆ ನಿಮಗೆ, ನೀವು ಕಾಲ್ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಟಿವಿ ಶಬ್ದ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿ ನೀವು ಮ್ಯೂಟ್ ಮಾಡಿದ ನಂತರ ನೀವು ಕರೆ ಮಾಡಬೇಕಾಗಿ வினந்தி ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நேர்களினாலும் கூட இப்பொழுது நீங்க வாழ்த்துக்கள் சொல்கிறதான நேரமா இருக்குது. தயவுசெய்து உங்க டிவி ஸ்கிரீன்ல கொடுத்துக்கிறதான மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட விஷஸ் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வந்து நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் காலர் யாருங்க கால் பண்ண சொல்லி நாம பார்க்கலாம். ஹலோ, பிரைஸ் லார்ட். எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க? நான் சென்னை போரூர்ல இருந்து கால் பண்றேன் பிரதர். சரிங்க, இருந்தாலும் நீங்க யாருக்கு உங்களோட வாழ்த்துக்கள் வந்து சொல்ல போறீங்க? என்னுடைய மக எலிசபெத்துங்க இன்னைக்கு பிறந்த நாளுங்க பிரதர். சரிங்க, அவங்களுக்கு அவங்க வாழ்த்துக்கள் வந்து நீங்க சொல்லுங்க. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் தி டே மை டியர் எலிசபெத். நன்றிங்க பிரதர். ஓகேங்க. செலக்ஷன் சார்பாக நாங்க கூட உங்க மகளுக்கு வந்து பிறந்த நல்ல வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். கால் பண்றதுக்காக நன்றி. என் பேரு ஜெயஸ்ரீ, நாங்க அந்தமான்ல இருந்து பேசுறோம். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர், யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க? இன்னைக்கு தங்கச்சி பொண்ணுக்கு ஹாப்பி பர்த்டே. பேரு ஆராதனா. ஓகே, வாழ்த்து சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே ஆராதனா. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர், நீங்க கால் பண்ணதுக்கு. காட் பிளஸ் யூ. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் உங்களுடைய வாழ்த்து புகைப்படங்களை எங்களுக்கு அனுப்பி கொடுத்துருந்தீங்க. அதை நாங்கள் இப்பொழுது ஒரு வீடியோவாக பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இப்போ நீங்க அடுத்து பார்க்க போறது பர்த்டே விஷஸ் வீடியோ. பார்த்த பிறகு நீங்க கால் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்போ நான் யோசிச்சேன் என்னன்னா, இப்போ சிலர் வந்து கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஆனால் ஒரு நாளும் வந்து ஃபோட்டோ போட்டு பண்ணும்போது அதை ஸ்கேன் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும். சிலர் வந்து சரியா அனுப்ப மாட்டாங்க, அதை ஸ்கேன் பண்ணி அது ஒரு ஒர்க், அது வந்து ஒரு ஒர்க்கு, சாதா கிடையாது. அவங்க நேம் டைப் பண்ணணும், அதை பண்ணணும். அதனால ஒரு ஃபோட்டோக்கு ஒரு 500 ரூபாய் கேட்கலாமா? ஒரு ஃபோட்டோக்கு எடிட் பண்ணி ஆனால் டெலிகாஸ்ட் பண்ண போறோம்ல, சரி அவங்களோட கான்செப்ட் அது. சரி, கூட இருக்கிற செல்லர் அந்த டைம்ல 500 ரூபாய் கேட்டுக்கலாம் ஒரு ஃபோட்டோக்கு அப்படின்னு. நான் சொன்னேன், இந்த வியாபாரமே பண்ணாத, சரியா? இது என்னைக்குமே வந்து அந்த வியாபாரம், இந்த நோக்கமே வேண்டாம். உன்னால முடிஞ்சா போட்டோ எடிட் பண்ணி போட முடியல போடலன்னு சொல்லு, பேரை சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கான்செப்ட்ல இப்போ இது வரைக்கும் போட்டோக்கு வந்து காசு வாங்கினதும் கிடையாது. போட்டோ அனுப்புவாங்க, அதை எடிட் பண்ணுவோம், அதை போடுவோம். ஆனால் சில டைம் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா திட்டு வாங்குவோம் பாரு, என் போட்டோ எதுக்கு மிஸ் பண்ண, அதுவும் வாங்கியிருக்கிறோம். சரியா, திட்டவும் செய்வாங்க நம்ம ஆட்கள். அதான் சொல்றேனே, அதான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க. ஏன்னா அவங்க ஏன்னா கஷ்டப்பட்டு அனுப்புறாங்க, ஆசையா அனுப்புறாங்க. 1 hour உட்காந்து பார்த்து போட்டோ வரலன்னா எப்படி இருக்கும்? செம்ம கடுப்பா இருக்கும்ல. ஆனா அது வந்து எதுனா இங்க சர்வர்ல மிஸ்டேக் ஆயிருக்கும், இல்லைன்னா எங்களால எடிட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், கரண்ட் இல்லாம இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து கம்மி இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இது. அப்போ காலையில அப்போ அலோ வாழ்த்துக்கள் வந்து எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. ஸோ அதை லைவா போன்ல கொண்டு வருவோம். போன்ல அப்போ அந்த பாட்டை கேட்பாங்க, அந்த பாட்டை கேட்பாங்க. அது ரொம்ப கஷ்டம்னா, அவங்க கேக்குற பாட்டு போடணும். ஆமா, அது எல்லாம் டேட்டாபேஸ் எல்லாமே வச்சிருக்கணும். அது அதுவும் கஷ்டம் தான். ஸோ அப்போ அந்த கான்செப்ட்ல அதை கொண்டு வந்தோம். ஸோ ஒரு 11 மணிக்கு எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க, லேடிஸ் வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஜபத்தை கொண்டு வா, ஈலிங் டைம்னு ஒன்று கொண்டு வா.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, விசேஷமாக இந்த காலை வேளையில், அதில் குறிப்பாக ஹீலிங் டைம் என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த ஜெப வேளையில் நாம் யாவரும் ஒரு குடும்பமாக இணைந்து நம்மை உண்டாக்கின கர்த்தருடைய பாதத்தை உறுதியாக நாம் பற்றி கொண்டு கர்த்தராகிய தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசமுடையவர்களாக, ஒரே குடும்பமாக, ஒருமனப்பட்டவர்களாக, நம்முடைய குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக, நாம் கடந்து போகிற இந்த கஷ்ட பாதையில் கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கதான எல்லா ஜெபங்களுக்கும் கட்டாயம் கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தரையே நம்பி இருக்கிறீங்க பாருங்க, அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய உள்ள உடைவுகள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்மளை மேலோட்டமா பார்க்கல. நம்ம மேலோட்டமா வெறும் முகத்தை மட்டும் பார்க்கிறவரா இருந்தாருன்னா நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களா நமக்கு தெரியாது. லூக்கா 16வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் மனிதனுடைய உன்னுடைய இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இருதயத்துல நன்றி இருக்கணும் பிரியமானவர்களே. இருதயத்துல எப்பவுமே துதி இருக்கணும். எனவேதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், சங்கீதம் 139 13 14 ஆண்டவரே, நீர் என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி சொல்ல முடியுது? அவர் தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார். நம்முடைய மன பாரங்கள், மன துயரங்கள், மன கிளேசங்கள், நாம் வடிக்கிற கண்ணீர், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே அவர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். அல்லேலூயா. அப்படின்னு கொண்டு வந்தோம். சரியா? இதெல்லாம் அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வந்தது.